ஓபிஎஸ்ஐ தேடி வரும் மாவட்ட செயலாளர்கள் மகிழ்ச்சியில், ஓபிஎஸ் அதிர்ச்சியில் எடப்பாடி. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இருந்து ஓரங்கட்டப்பட்டாலும் இன்று வரைக்குமே அரசியல் செல்வாக்குடன் தான் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு. அதாவது இன்றுமே ஓபிஎஸ்ஐ தேடி மாவட்ட செயலாளராகட்டும், மாற்றுக் கட்சியில் கொண்டவர்கள் ஓபிஎஸ் அணியில் இணைவதுமாகட்டும் வழக்கமாகிக் கொண்டுதான் இருக்கிறது. இன்னொரு புறத்திலே பாஜகவுடைய ஆதரவு என்பது இன்றளவுமே ஓபிஎஸ் அவர்களுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது வைத்தியலிங்கத்துக்கு பிரச்சனை என்பது கொடுத்து அதன் மூலம் ஓபிஎஸ்ஐ ஓரம் கட்ட ஆரம்பித்து விட்டது பாஜக அப்படின்னு வெளியில் கொண்டவர்கள் நினைத்தாலுமே மறைமுகமாக ஓபிஎஸ்க்கு ஆதரவுகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. ஏன் அப்படின்னா ஓபிஎஸ் கையிலே அதிமுக வந்துவிட்டால் கண்டிப்பாக பாஜகவுடன் கூட்டணி என்பது வைப்பார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி இப்பொழுதே கூட்டணி என்பது வைக்கிற மாதிரி தெரியல. அதுக்குரிய வேலைப்பாடும் பாஜகவின் மூலமாக போய்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது ஒரு காலத்திலே மிக மிக ஒரு முக்கியமான தலைவராக இருந்தாலும் தற்போது தனித்து விடப்பட்டார். அப்படி அதிமுகவிலே ஜெயலலிதா அம்மையார் இறந்த பின்பு இரட்டை தலைமை என்பது உருவாகிறது. இரட்டை தலைமை நேரத்திலே ஓபிஎஸ் இபிஎஸ் 2 பேரும் சேர்ந்து தான் அதிமுகவில் இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஓபிஎஸ்ஸின் மூலமாக மாவட்ட செயலாளர்கள் என்பது நிறைய பேர் தென் மாவட்டங்களில் நிர்ணயிக்கப்பட்டது. அந்த மாவட்ட செயலாளர்களை புற தூக்கக்கூடிய வேளையில் நமது எடப்பாடி பழனிசாமி இறங்கி இருக்கிறார். அவருக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நபர்களை மட்டுமே உள்ளே வைக்கக்கூடிய வேலையில் இறங்கி இருப்பதாக செய்திகள் என்பது வெளியானது. அதை அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாவட்ட செயலாளர் புறம் நேற்று தினம் ஓபிஎஸ் கூடிய ஓபிஎஸ் தேனியில் இருக்கக்கூடிய பண்ணை வீட்டிலே நேரடி சந்திப்பும் நடத்தியிருக்காங்க. அந்த சந்திப்பின் போது எங்களுடைய பதவிகள் என்பது பறிக்கப்பட்டாலும் பறிக்கப்படட்டும், எங்களுக்கு கவலைகள் எதுவும் கிடையாது, உங்கள் அணியில் நாங்கள் இணைந்து கொள்கிறோம், எங்களுக்கு ஏதேனும் பொறுப்புகள் கொடுங்கள், இல்லை என்றால் உங்களுக்காக நான் உழைக்க தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பையும் சொல்லிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் வருகின்ற நாட்களிலே ஓபிஎஸ் மூலமாக புதிதாக மாவட்ட செயலாளர்கள் நிரப்பக்கூடிய வேலையும் மிக விரைவாக தொடங்க போகிறார் அப்படிங்கிற செய்திகள் கூட வெளியாகி கொண்டிருக்கிறது. அதாவது எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே ஒரு மாவட்ட செயலாளர் என்று இருப்பார். ஆனால் ஓபிஎஸ் என்றாலுமே புதிதாக எந்த விதமான கட்சியும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் மிக விரைவாகவே ஒன்று அதிமுக ஒன்றிணையும், இல்லை என்றால் ஓபிஎஸ் புதிய கட்சியை தொடங்குவார். அதற்குரிய வேலைப்பாடாகத்தான் தற்போது இருக்கக்கூடிய மாவட்டங்களில் எத்தனை மாவட்ட செயலாளர் ஓபிஎஸ் அணிக்கு தேவை, அதே போல யார் யார் அதிமுகவிற்கு ஆதரவாக மற்ற நபர்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க அப்படிங்கிற லிஸ்டை போட எடுக்க ஆரம்பித்திருக்கிறாராம் ஓபிஎஸ் அவர். அதன் காரணமாக கண்டிப்பாக அங்கு இருக்கக்கூடிய நபர்கள் இப்போ மாற்றம் செய்துவிட்டு ஓபிஎஸ் அந்த இடத்திலே புதிதாக மாவட்ட செயலாளர்களை உள்ளே விட போகிறார். அதன் காரணமாகத்தான் பார்த்தீங்கன்னா தற்போது ஓபிஎஸ்ஐ தேடி கூட்டமாக மாவட்ட செயலாளர் வந்து கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.